எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவராய் இருந்து அவருடைய கிருபையினால் எங்களை நிரப்பிக் கொண்டு வருகிறார். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதினால் நாள்தோறும் அது பெறுகிறதாகவே இருக்கிறது. இன்றைக்கும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபைதான். நம்மை சுற்றிலும் எத்தனையோ தீங்குகள் காணப்பட்டு கொண்டுதானே இருக்கிறது. எத்தனையோ கொள்ளை நோய்கள், எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ அழிவுகள், அனர்த்தங்கள். முழு தேசமும் இன்றைக்கு கலங்கினதாகவே நிற்கிறது. நாட்டுக்கு நாடுகள் யுத்தங்கள், இனக்கலவரங்கள், அங்கே இயற்கையின் அனர்த்தங்கள், அரசியல் குழப்பங்களோடு தேசம் தத்தளித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதைவிட பஞ்சங்கள், பசிகள், கொள்ளை நோய்கள் தேசத்தை அழித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஜனத்துக்கு தேவன் ஒரு அடைக்கலமாய் இருக்கிறார். தேவனே நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் இந்த நாட்களில உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தினால் நீங்கள் கலங்கினவர்களாய் இருக்கலாம். ஒரு வேளையில ஒரு வியாதி படுக்கையிலே நீங்கள் காணப்படலாம். ஒரு கொடிய நோய் உங்களை பாதித்ததாய் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்தில நீங்கள் அதரியம் அடைந்தவர்களாய் இருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறதை நீங்கள் விசுவாசியுங்கள். அவர் சொல்லுகிறார், சங்கீதம் 91:1 உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். தேவனை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவன் உனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். தேவன் உனக்கு அரணாக, தேவன் உனக்கு கோட்டையாக இருக்கிறார். அவருடைய செட்டையின் கீழ் உனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறது. தேவனை நம்பி வாழுகிற ஜனத்துக்கு தேவனே பாதுகாப்பாக இருக்கிறார். தேவன் அவர்களை எல்லா அழிவுகளுக்கும், எல்லா தீங்குகளுக்கும் தேவன் விலக்கி பாதுகாக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு காலத்தில் இலங்கையில் நடந்த ஒரு கொடிய யுத்தம். நான் இன்று நின்று கொண்டிருப்பது இந்த மண்முனை பற்றி இந்த லகூன் ஓரமாக. அந்த நாட்களில் யுத்த காலங்களில் இந்த பகுதியை கடந்து நாங்கள் படுவான்கரை போக வேண்டுமா இருந்தால் ஒரு பயங்கரமான காலம். அந்த நாட்களில் இலங்கை விசேஷித்த அதிரடி படையினர்கள் இந்த பகுதிகளில் முகாமிடப்பட்டு கொண்டிருந்த காலங்கள். அதோடு கூட பல தமிழ் இயக்க சார்ந்த சகோதரர்கள் இருந்த காலங்கள். ஒரு பயங்கரமான காலம். எந்த இடத்துல எப்பொழுது கிளைமோர் வெடிக்கும் என்று தெரியாது. எந்த இடத்துல எங்கே துப்பாக்கி சூடுகள் நடக்கும் என்று தெரியாது. யாரை யார் காட்டி கொடுப்பார் என்று தெரியாது. யாரை யார் எந்த நேரத்தில் அடிப்பார்கள் என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலத்தில் நாங்கள் தேவனுக்காக வாழ்ந்த ஒரு காலத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த நாட்களில் நாங்கள் இளம் ஊழியர்களாக, இளம் வாலிபர்களாக இந்த பகுதிகளை கடந்து நாங்கள் ஊழியத்துக்கு போய் வருவோம். இந்த பகுதியில் இராணுவம், அந்த பகுதியில் அங்கே விடுதலை புலியினர்கள், இதுக்கு ரெண்டுக்கும் இடையில நாங்கள் ஜீவித்த காலத்தை யோசிக்கும் போதெல்லாம் எப்படி அந்த மரண பயத்திலிருந்து, எப்படி அந்த மரண கண்ணிகளிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம் என்பதை நினைத்து பார்க்கும் போதே ஆண்டவருக்கு 1000 நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய செட்டையின் மறைவில் இருந்தோம். ஆகவே தான் 30 வருட நடந்த யுத்தத்திலும் மரணத்தின் தருவாயிலும் தேவன் எங்களை பாதுகாத்த எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் அறிவோம். ஆகவே இன்றைக்கும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை சூழ இருக்கிற தீமைகளுக்கும் தீங்குகளுக்கும் தேவன் உங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய செட்டையின் மறைவில் இருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் அவரை விட்டு தூரமா நிற்கிறீர்களா? அவருடைய செட்டையின் கீழே வாருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு அடைக்கலம், எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு, எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு தஞ்சமாய் இருக்கிறவர் தேவன் ஒருவரே. அவருடைய செட்டையின் கீழே உங்களுக்கு மறைவிடமும் உறைவிடமும் அங்கு எப்பொழுதும் இருக்கிறதாக இருக்கிறது. கோழி தன் சிறகுகளால் தன் குஞ்சுகளை மூடி மறைப்பதை போலவே கர்த்தரும் தம் சிறகாலே தம் ஜனங்களை மூடி மறைத்து காக்கிறார் என்பதை அறிவோம். அவே இன்னைக்கு கர்த்தருடைய சட்டையின் மறைவினிடத்துக்கு வாருங்கள்.
அவரே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே, இந்த நாட்களில் உன்னதமானவரின் மறைவினிடத்துக்கு நாங்கள் வருகிறோம். உடைய சட்டையின் மறைவிலே எங்களுக்கு அடைக்கலம், ஆறுதல், நம்பிக்கை, சந்தோஷம் இருக்கிறது. தேவன் தாமே எங்களோடு கூட இருக்கிற தேவன். உடைய பிள்ளைகளையும் தொடர்ந்து அப்படியே வழி நடத்துவீரார். உடைய சட்டையின் மறைவிலே யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நீர் அடைக்கலமாய் இருங்கப்பா. ஆசீர்வதிங்க. உம்மை விட்டு தூரமாய் நிற்கிறவர்கள் மறுபடியும் சட்டையின் மறைவுக்குள்ளே வரட்டும். எல்லா அழிவுக்கும், மரணத்துக்கும், தீமைக்கும் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய சட்டையின் மறைவினிடத்துக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.